தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மதுரையில் அரசு அதிகாரிகளுடன் ஆளுநர் ஆலோசனை நடத்தியது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் தெரிவிச்சிருக்காரு. ஆளுநர் தனது கருத்துக்களை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் பேசின காட்சிகளையும் பார்த்துடலாம். ஏற்கனவே ஆளுநராக இருந்த RN ரவி அவர்கள் ஒரு போட்டி அரசாங்கத்தை, தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருந்தார் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். அதை எதிர்த்து பல கட்ட போராட்டங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த திமுக உட்பட பல கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். ஆகவே அத்தகைய ஒரு அணுகுமுறை, அப்படி ஒருவேளை ஆளுநருக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கிறது என்று சொன்னால் அது முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு காண வேண்டுமே தவிர தானாக தன்னிச்சையாக ஆளுநர் செயல்படுவது என்பது அரசியல் சாசனம் அவருக்கு வழங்கி இருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு எதிரானது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.